ஒரே நாளில் 6 எம்எல்ஏ ராஜினாமா, 7 தொகுதி காலி. ஒரு கட்சி கண்ணுக்கு முன்னாடியே உருகுது. இன்னொரு பக்கம் முதல்வர் ஆட்சியர்களையும் போலீஸ் அதிகாரிகளையும் கூட்டி 2 நாள் மாநாடு போட்டிருக்காப்ல. அதோட சேர்த்து ஒரு முன்னாள் அமைச்சருக்கு சம்மன், திருமாவளவன் ஒரு பெரிய அறிவிப்பு. மருத்துவ மாணவர்களுக்கு ஒரு குட் நியூஸ். மேகதாது மேலே ஒரு கூர்மையான கேள்வி. நேத்திய தினம் தமிழ்நாட்டில் நடந்த நிறைய, ஆனால் கவலைப்படாதீங்க, 15 நிமிஷத்தில் எல்லாத்தையும் தெளிவாக முன்னாடி வைக்கிறேன். உலகில் நீங்கள் எங்கே இருந்தாலும் நேத்திய தினம் தமிழ்நாட்டு அரசியலில் நடந்த எல்லாத்தையும் 15 நிமிஷத்தில் அவங்க முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டுறது தான் இந்த ஷோவோட நோக்கம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை அழுத்துங்க. அப்போ தான் ஒவ்வொரு நாள் காலையும் தவறாமல் இந்த நிகழ்ச்சி உங்களை சேரும். தமிழ்நாட்டோட அரசியலை நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். முக்கியமாக வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஹைப் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த வீடியோ எல்லாரையும் போய் சேர்ந்தடையும். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். உறவுகளால் நான், உறவுகளுக்காக நான், உங்கள் சிபி நவீன். இது டைம்ஸ் ஆஃப் ரிப்பப்ளிக் நியூஸின் காலை குரல். முதலாவதாக நேற்றைய நாளோட மிகப்பெரிய அரசியல் சம்பவம் இது. கரூர் எம்எல்ஏ எம்ஆர் விஜயபாஸ்கர், அதிமுகவோட பழைய பலசாலி, உங்களுக்கு தெரியும், முன்னாள் போக்குவரத்து அமைச்சர், சபாநாயகர் ஜேசி பிரபாகரிடம் போய் தன்னோட எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செஞ்சார். சபாநாயகரும் அதை ஏற்றுக்கிட்டாரு. இவர் மட்டுமல்ல, மதுராந்தகம் மரகதம் குமரவேல், பெருந்துறை ஜெயக்குமார், தாராபுரம் சத்யபாமா, அம்பாசமுத்திரம் இசக்கி சுப்பையா, விராலிமலை டாக்டர் சி விஜயபாஸ்கர், மொத்தம் 6 அதிமுக எம்எல்ஏ ராஜினாமா. இதோட முதல்வர் விஜய் 2 இடத்துல, அதாவது ஒன்னான திருச்சி கிழக்கையும் காலி பண்ணினதுனால இப்போ 7 தொகுதிக்கு இடைத்தேர்தல் வரப்போகுது. இந்த 7 இடைத்தேர்தலும் ஒரு மினி பொது தேர்தல் மாதிரி தான் இருக்குது. தாவேக்கா ஆட்சி தொடங்கிய 50 நாளில் மக்கள் மனநிலை எப்படி இருக்கும்னு காட்ட போகிற முதல் சோதனை இது. அதிமுகவோட எம்எல்ஏ பலம் சட்டமன்றத்தில் 47 41 குறைஞ்சிருக்கு. இங்கே அதிமுக கனமான குற்றச்சாட்டு வைக்குது, இது குதிரை பேரம்னு. இபிஎஸ் ஆளுநர் விஸ்வநாத் அருளேக்கரிடம் விதி 167 கீழ் ஒரு மனு கொடுத்து எம்பி இன்பதுரை உச்சநீதிமன்றத்தில் வழக்கும் போட்டிருக்கார். தாவேகா தரப்பு இதை மறுத்து சபாநாயகரும் ஒரு அமைச்சரும் ஆளுநரை சந்தித்து விளக்கம் கொடுத்துருக்காங்க. இப்போ உயர்நீதிமன்றத்தில் சட்டமன்ற செயலாளர் பதில் மனு தாக்கல் செஞ்சு ராஜினாமா ஏற்றுக்கிட்டாலும் தகுதி நீக்க விசாரணை தொடரும். ஸோ இடைத்தேர்தலை தடுக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. ஸோ விசாரணை ஜூலை 11க்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கு. இங்கே என்னோட பார்வை, ஒரு தேர்தல் முடிஞ்சு 50 நாளில் 6 எம்எல்ஏ வரிசையாக வெளியேறாங்கன்னா, அதாவது அந்த கட்சியில் அவங்களுக்கு எதிர்காலம் தெரியலன்னு அர்த்தம். குறிப்பாக எம்ஆர் விஜயபாஸ்கர் விஷயத்தில் ஒரு ஆதங்கம் இருக்குது. அவர் கரூர் மாவட்ட செயலாளராக பதவியை திரும்ப கேட்டார். ஆனால் அவர் கொடுத்தது வெறும் கொள்கை பரப்பு இணை செயலாளர் பதவி. அந்த அதிருப்தியில் அவர் வெளியேறினார். சுவாரஸ்யமாக அவர் ராஜினாமா செஞ்ச உடனே அதிமுகவோட இன்னொரு பிரிவை சேர்ந்தவங்க பட்டாசு வெடித்து கொண்டாடினாங்க. அதுவே அந்த கட்சி எவ்வளவு உள்பிளவில் இருக்குன்னு உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இதுதான் ஆர்வக்கோளாறுல பண்ணுறது. ஆனால் தாவேகாவுக்கு நான் ஒரு நேர்மையான வரியும் சொல்லணும். வழக்கு இருக்கிற நபர்களுக்கு பெரிய பதவியோ முக்கியத்துவமோ கொடுத்தா தூய சக்திங்கிற இமேஜுக்கு கீறல் விழும். அதை கவனமாக ஹேண்டில் பண்ணணும். மக்கள் தாவேகாவை தேர்ந்தெடுத்தது அந்த தூய்மைக்காக தான். அதை மறந்துடக்கூடாது. இது நான் மட்டும் சொல்லலை, என்னோட சேனலில் என்னோட உறவுகள் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. உறவுகளே, இந்த கருத்தை நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா? இந்த மாதிரி உங்களுக்கும் தோணுதா? மக்கள் இந்த மாதிரி யோசிப்பாங்களா அப்படின்றத விஜய் அண்ணாக்காக நேர்மையாக சொல்லுங்கள். ஓகேவா? ரைட், கமெண்ட்டில். ஸோ அடுத்தபடியாக அதிமுகவில் ஒரு பக்கம் எம்எல்ஏ வெளியேறாங்க. உள்ளுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா அதிமுக அமைதியாகவும் இல்லை. வெளியே போனதுக்கப்புறமும் உள்ளுக்குள்ளே பயங்கர பிரச்சனை ஓடிட்டுருக்கு. ஸோ இபிஎஸ் பார்த்தீங்கன்னா மறுசீரமைப்பு பண்ணுறேன், நான் பதவிகளை மாற்றி அமைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு சொதப்பிட்டாப்புல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அதாவது நான் எதை பற்றி பேசுகிறேன்னா, எஸ்பி வேலுமணி 3 மாவட்ட செயலாளர் பொறுப்பை இழந்து வெறும் துணை பொதுச்செயலாளர் ஆனார். தங்கமணி, காமராஜ், கே அன்பரசு இவங்களும் மாவட்ட செயலாளர் பதவியை இழந்தாங்க. ஸோ தகவல் படி வேலுமணியும் தங்கமணியும் இந்த சுருக்கப்பட்ட பதவிகளை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம்னு சொல்ல போகிறாங்க. தோல்விக்கு பிறகு ஒரு பொதுக்குழு கூட்டி என்ன தப்பு நடந்துச்சுன்னு திறந்த மனசோட விவாதிக்கணும்னு கட்சி பிரமுகர்லாம் கேட்குறாங்க. ஆனால் இபிஎஸ் அதை தவிர்க்கிறாரு. ஸோ அரசியல் விமர்சகர்கள் ஒரு விஷயத்தை சுட்டி காட்டுறாங்க. எம்ஜிஆர் காலத்தில், ஜெயலலிதா காலத்தில் கட்சிக்குள்ளே மாற்று கருத்துக்கு இடம் இருந்தது. இன்றைக்கி அந்த ஜனநாயகம் இல்லை. ஒரு தலைவர் மட்டும் முடிவெடுக்கிற நிலைக்கு வந்திருக்கு. அதனால தான் மூத்த தலைவர்களே ஒதுங்கி போகிறாங்க, உள்ளுக்குள்ளேயே ஒதுங்கி இருக்காங்க, வெளியவும் போகிறாங்க. ஸோ எம்ஜிஆர் ஜெயலலிதா விட்டு சென்ற ஒரு பெரிய கட்சி இன்றைக்கி உள்ளேயும் வெளியேயும் ஒரே நேரத்தில் உடைஞ்சிட்டு இருக்குது. ஒரு கட்சி இப்படி பலவீனப்படுறப்போ அது அந்த கட்சிக்கு மட்டும் இழப்பு இல்லை, ஒரு வலுவான எதிர்கட்சி இல்லாட்டா ஜனநாயகத்துக்கே அது இழப்பு தான். அடுத்தபடியாக இந்த குழப்பத்துக்கு நடுவில் விசிகா தலைவர் திருமாவளவன் திருச்சியில் ஒரு தெளிவான அறிவிப்பு கொடுத்துருக்காரு.
வர இடைத்தேர்தலில் நான் நிச்சயமாக போட்டியிட மாட்டேன், முதல் நாளே சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதோட தாவேகா அரசுக்கு நாங்கள் உறுதியான 5 வருஷ ஆதரவு, எந்த ஊசலாட்டமும் கிடையாது, மாற்றி பேச மாட்டேன் அப்படிங்கிறதே தெளிவாக சொல்லியிருக்காப்புல. இது அவர் சொல்ல மாற்றி பேச மாட்டேன், நானே தான் சொன்னேன். சரியா? ஸோ தாவேகாவுக்கு நாங்கள் எந்த அழுத்தமும் தரலை, இலாக்கா கேட்கல, திருச்சி கிழக்கு கேட்கல, இதெல்லாம் வந்து ஊகம் அப்படின்னு மறுத்துட்டாப்புல. அதோட ஒரு புது தகவலும் சொன்னார். ஜூலை 2ஆம் தேதி முதல்வர் விஜய் கூட்டணி கட்சி தலைவர்கள் அவங்களோட எம்எல்ஏ எம்பி எல்லாரையுமே சந்திக்கிற ஒரு தேநீர் விருந்து இருக்கு. அதிமுக எம்எல்ஏ ராஜினாமாவை பற்றி கேட்டப்போ திரும்ப அவங்க என்ன சொன்னார்னா, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க திடீர்னு பதவி விலகிறது ஜனநாயகத்துக்கு உகந்தது இல்லை அப்படின்னு சொன்னார். ஆனால் குதிரை பேரம் குற்றச்சாட்டை பற்றி அது அவங்களோட அதிமுகவோட உள் விவகாரம், நான் கருத்து சொல்ல மாட்டேன் அப்படின்னு விலகி நின்றுட்டார். அதோட தேசிய நிலக்கரி நிறுவனத்தோட NLCயோட பங்குகளை மத்திய அரசு விற்க முயற்சிக்கிறத கைவிடணும், தமிழக அரசு அந்த பங்குகளை வாங்கணும்னு கோரிக்கை வச்சார். அதாவது ஒரு பக்கம் அதிமுக கூட்டணி உதிர்ந்துட்டு இருக்கப்போ தாவேகா கூட்டணி உறுதியாக ஒன்றா உட்கார போகுது. இந்த வித்தியாசம்தான் இன்னிய அரசியலோட ஒரு பெரிய சாராம்சமே. அடுத்தபடியாக அரசியல் நாடகங்களுக்கு நடுவில் முதல்வர் விஜய் நேற்று என்ன பண்ணார்னு தெரியுமா? தலைமைச் செயலகத்தில் 2 நாள் உயர்மட்ட மாநாடு தொடங்கி வச்சார். மாவட்ட ஆட்சியர்கள், போலீஸ் கண்காணிப்பாளர்கள், IAS, IPS, IFS அதிகாரிகள், அமைச்சர்கள் எல்லாரும் ஒன்றா முதல் நாள் பேசின விஷயங்கள் சட்டம் ஒழுங்கு, பெண்கள் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பு, போதையில்லா தமிழ்நாடு. ஓகேவா? ஸோ வெற்றி தமிழகம் திட்ட ஆவணத்தோட அடிப்படையில் 28 துறையோட வேலையை மாவட்ட வாரியாக ஆய்வு செஞ்சார். ஒரு வரி அவர் வலியுறுத்தினார். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, பெண்கள் பாதுகாப்பு விஷயத்தில் நோ சேஞ்ச் நோ காம்ப்ரமைஸ். அதோட சட்டப்படி அதிகாரிகள் சுதந்திரமாக முடிவெடுக்கலாம், அரசியல் தலையீடு இருக்காதுன்னு சொன்னார். போக்சோ வழக்குகளில் FIR பதிவில் தாமதம் சகிக்க மாட்டேன், போதைப்பொருள் குற்றத்தில் ஈடுபடுறவங்களை உடனடியாக கைது செய்யுங்க, பள்ளிக்கு அருகே இருக்கிற கடைகள் தொடர்ந்து கண்காணிங்க, இப்படி ஒரு 9 பக்க உரையை அதிகாரிகள் முன்னாடி வச்சாப்புல. ஸோ நாளைக்கு 2வது நாள் வனத்துறை, காலநிலை மாற்றம், பசுமை தமிழ்நாடு பற்றி ஆலோசனை இருக்குது. இது நல்ல திசை தான். ஆனால் ஒரு நேர்மையான வரி, ஒரு மாநாடு எவ்வளவு நல்லதோ அது ஃபீல்டில் மக்கள் வாழ்க்கையில் பலன் தந்தால் அது முழுமை. ஸோ கூட்டம் போட்டு புகைப்படம் எடுத்து ஆவணம் வெளியிட்டால் மட்டும் போதாது, அந்த 28 துறை திட்டங்களும் கடைக்கோடி மனுஷனை சென்றடையுதாங்கிறத வச்சு தான் நம்ம இதை வந்து எடை போடணும். அதை நம்ம தொடர்ந்து கவனிப்போம். நிச்சயமாக இது அரசு செய்யும் என்ற நம்பிக்கை இருக்கிறது, பார்ப்போம். அடுத்தபடியாக அரசு வேலை வாங்கி தருவதா 23 லட்சம் ரூபாய் மோசடி செஞ்ச வழக்கில் முன்னாள் திமுக அமைச்சர் சிவசங்கருக்கு மத்திய குற்றப்பிரிவு போலீஸ் சம்மன் அனுப்பியிருக்கு. அவரோட உதவியாளர் இளஞ்செழியன் ஏற்கனவே 24ஆம் தேதி கைதாகி இருக்கிறாரு. புகார் கொடுத்தவர் ஒரு ஓய்வு பெற்ற காவல் அதிகாரி. தலைமைச் செயலகத்தை சிவசங்கரை சந்தித்தேன், வேலை வாங்கி தருவதாக உறுதி கொடுத்தாருன்னு அவர் சொல்கிறாப்புல. ஸோ சிவசங்கர் தரப்பு இளைஞரினோட தொடர்பை மறுக்குது. இங்கே ஒரு தெளிவு வேணும். சம்மன்னா குறிப்பாக நிரூபிப்புலாம் கிடையாது. ஸோ விசாரணை முடிஞ்சால் தான் உண்மை தெரியும். அதை நாம் அவசரப்பட்டு ஒரு தீர்ப்பு சொல்ல மாட்டோம். ஒரு நபர் தன்னோட விளக்கத்தை கொடுக்க முழு உரிமை இருக்குது. ஆனால் திமுக ஆட்சி காலத்தில் வேலை வாங்கி தரேன்னு சொல்லி மோசடி குற்றச்சாட்டுகள் ஒன்றா வெளியே வரதை வந்து நம்மளால் பார்க்க முடியுது. இது மக்கள் கவனிக்கிறாங்க. இன்னொன்று என்னன்னா, அதெல்லாம் பண்ணியிருப்பாங்க, அதெல்லாம் எந்த மாற்றமும் கிடையாது. பட் வரட்டும், ஏன்னா அட் லாஸ்ட் வந்து கோர்ட்டு என்கொயரி அதானே. ஆனால் பண்ணியிருப்பாங்க செய்யக்கூடியவங்க தான். ஸோ அடுத்து இந்த அரசியல் சத்தத்துக்கு நடுவில் மாணவர்களுக்கு உதவுற ஒரு செய்தி. தமிழ்நாடு மருத்துவ கவுன்சில் தனியார் மற்றும் சுயநிதி மருத்துவக் கல்லூரிகளுக்கு உத்தரவு போட்டிருக்கு. தேசிய மருத்துவ ஆணையம் நிர்ணயித்த கட்டணம் மட்டுமே வசூலிக்கணும். MBBS படிப்புக்கு 4.5 வருஷத்துக்கு மட்டும்தான் கட்டணம், கூடுதலாக ஒரு முழு வருஷ கட்டணம் வசூலிக்க கூடாது. இது ஏன் முக்கியம்னா, பல தனியார் கல்லூரிகள் இப்படி கூடுதல் 1 வருஷ கட்டணம் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கி பெற்றோர்களின் சுமையை வந்து ஏற்றிட்டு இருக்காங்க. அதான் இருந்தாங்க. ஒரு டாக்டர் ஆகணும் கனவு காண்ற சாதாரண குடும்பத்து பிள்ளைக்கு இந்த கூடுதல் கட்டணம் ஒரு பெரிய சுமை. கடைசி 6 மாதத்துக்கு அரை கட்டணம் மட்டும்தான் வாங்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த உத்தரவு நேரடியாக மாணவர் பெற்றோர் பாக்கெட்டுக்கு உதவுது. ஸோ இந்த மாதிரி செய்திகள் ஹெட்லைனில் பெருசாக வராது. ஆனால் ஒரு குடும்பத்தோட பட்ஜெட்டுக்கு இது ரொம்ப முக்கியம். இது ஒரு உண்மையான மக்களுக்கு நல்லது செய்கிற நடவடிக்கை. அதை நாம் வரவேற்கணும். அரசு இப்படி படிப்பு செலவை கட்டுப்படுத்துறது ரொம்ப பாராட்டுக்குரியது. எல்லாரும் சார்பாகவும் என்னுடைய நன்றிகள். அடுத்தபடியாக அதிமுக உடைச்சு தாவேகா பக்கம் வர கதைக்கு பதிலடியாக திமுக தரப்பும் ஒரு ஷோ காட்டுச்சு.
சென்னையில் முன்னாள் அமைச்சர் பெஞ்சமின் தலையில் 5000 பேர் திமுகவில் சேர்ந்த நிகழ்ச்சி ஸ்டாலின் பேசினார். எந்த நேரம் தேர்தல் வந்தாலும் பணி செய்ய தயாராக இருங்க, இலவச பேருந்து, காலை உணவு, தாய்மானவர் திட்டம் இருக்கும் வரை ஸ்டாலின் பெயர் இருக்கும்னு சொன்னார். ஒரு பக்கம் அதிமுக எம்எல்ஏக்கள்லாம் வரிசையாக வெளியேறாங்க, இன்னொரு பக்கம் திமுக 5000 பேரை சேர்ந்து பலம் காட்டுது. அரசியலில் எல்லாரும் தங்கள் பலத்தை காட்ட தான் முயற்சி பண்ணுறாங்க, அது இயல்பு தான். ஆனால் ஒரு எம்எல்ஏ வெளியேறது ஒரு அரசியல் முடிவு, ஒரு தொண்டர் கட்சியில் சேர்றது ஒரு ஆதரவு, ரெண்டுக்கும் ஆனால் அந்த வெயிட்டேஜ் வேறு. எம்எல்ஏ வெளியேறதுக்கும் மெம்பர்ஷிப் கூட்டத்துக்கும் இடையில் ஒரு நிஜமான வித்தியாசம் இருக்குது. அதை மக்கள் புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு எனக்கு தெரியும், புரிஞ்சு வச்சுப்பாங்க நான் நம்புகிறேன். என்னங்கண்ணா புரியுதுங்களாண்ணா எல்லாருக்கும்? நான் சும்மா டம்மி பீஸுங்கண்ணா, அந்த கும்பல்லாம் நம்பாதீங்கண்ணா. அடுத்து பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்திக்கு ஒரு கூர்மையான கேள்வி வச்சார் மேகதாது அணை விஷயத்தில். இது ஓகேலா? ஸோ மேகதாது அணை கட்ட 12,500 ஏக்கர் வனப்பகுதி காவிரி வனவிலங்கு சரணாலயம் உள்பட அழியும். ஸோ ராகுல் காந்தி கிரேட் நிக்கோபார், ஸோ ராகுல் காந்தி இந்த கிரேட் நிக்கோபார் திட்டத்தை சுற்றுச்சூழல் காரணம் சொல்லி எதிர்த்தார். ஆனால் மேகதாதுக்கு ஏன் மௌனம்? அந்தமானுக்கு ஒரு நீதி, கர்நாடகாவுக்கு ஒரு நீதியான்னு கேட்டார். மேகதாது அப்படிங்கிறது தமிழ்நாடோட தண்ணி வாழ்வாதாரம். காவிரி டெல்டா விவசாயி அந்த தண்ணியை நம்பி தான் வாழ்கிறாங்க. கர்நாடகா மேலே ஒரு அணை கட்டினா கீழே தமிழ்நாடு விவசாயிக்கு தண்ணி குறையும்னு பல வருஷமாக தமிழ்நாடு எதிர்த்து வருது. இந்த கேள்வி காங்கிரஸை இப்போ தாவேகாவோட கூட்டணி கட்சியை ஒரு சங்கடமான இடத்துல வைக்குது. ஏன்னா மேகதாது கர்நாடகாவோட திட்டம், அங்கே காங்கிரஸ் ஆட்சி. கட்சி அரசியல் எப்படி இருந்தாலும் காவிரி தண்ணி விஷயத்தில் தமிழ்நாடோட நிலைப்பாடு தெளிவாக உறுதியாக இருக்கணும். அது தமிழ்நாடு விவசாயியோட உரிமை, அதில் சமரசம் கூடாது. இந்த அரசு சமரசம் செய்யாது. இந்த அரசு தமிழ்நாடு மக்களுக்கு தான் நிற்கும், அதுவும் விவசாயிகளுக்கு தான் நிற்கும். இது மக்கள் ஆட்சி அப்படின்னு என்பதை நாங்கள் எல்லோரும் நம்புகிறோம். கண்டிப்பாக விட்டுறாதீங்க. தண்ணி பிரச்சனை ரொம்ப முக்கியமான பிரச்சனை. ஐயா பார்த்துக்கோங்க. ஓகே, அடுத்து கடைசியாக ஒரு டெல்லி செய்தி. காங்கிரஸ் பிரவீன் சக்கரவர்த்தி மான்சூன் கூட்டத்தொடரில் மத்திய அரசோட தொகுதி மறுவரையறை மசோதா, ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா ரெண்டையும் கடுமையாக எதிர்க்க போறேன்னு சொன்னார். ஸோ தொகுதி மறுவரையறை அப்படிங்கிறது தென் மாநிலங்களுக்கு ஒரு கனமான விஷயம். மக்கள் தொகை கட்டுப்பாட்டை நல்லா செஞ்ச தமிழ்நாடு மாதிரி மாநிலங்களுக்கு பாராளுமன்றத்தில் இடம் குறையலாம். யோசிங்க, நாம் மக்கள் தொகையை கட்டுப்படுத்தினதுக்கு பரிசா நம்ம பாராளுமன்ற குரல் குறைஞ்சா அது நியாயமா? இது தாவேகா மட்டுமல்ல, பல தமிழ்நாட்டு கட்சிகளும் பகிர்ந்துக்கிற ஒரு கவலை. ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிறது ஒரு பெரிய விவாதம். மாநில தேர்தலையும் மத்திய தேர்தலையும் ஒன்றா நடத்தினா மாநில பிரச்சனைகள் தேசிய அளவில் மூழ்கிடும்னு ஒரு அச்சம் இருக்குது. ஸோ மாநில உரிமை அப்படிங்கிறது தமிழ்நாட்டோட அரசியலோட பாரம்பரியம். ஸோ அது அந்த காலத்தில் தாவேகா காங்கிரஸோட சேர்ந்து நிற்குது. டெல்லியில் இந்த மான்சூன் கூட்டத்தோட தமிழ்நாட்டுக்கு முக்கியமான ஒன்றா இருக்க போகுது. நம்ம அதை நிச்சயமாக கவனிக்கணும். அதை பற்றி உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இந்த 9 செய்தியையும் ஒன்றா வச்சு பாருங்கள் உறவுகளே, ஒரு தெளிவான படம் தெரியுது. ஒரு பக்கம் அதிமுக எம்எல்ஏக்கள் வெளியேறாங்க, மூத்த தலைவர்கள் ஒதுங்குறாங்க, உள்ளேயும் வெளியும் கட்சி உடைஞ்சிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் தாவேகா முதல்வர் அதிகாரிகளை கூட்டி நிர்வாகம் பேசுகிறாரு, கூட்டணி உறுதியாக நிற்குது, மருத்துவ கட்டணம் மாதிரி மக்கள் சார்ந்த முடிவுகள் வருது. இதுகளில் திமுக 5000 பேரை சேர்த்து படம் காட்ட முயற்சி பண்ணுது. ஆனால் நம்ம ஒரு கண் திறந்து வைப்போம். தாவேகா ஆட்சியில் எல்லாமே சரின்னா சொல்ல மாட்டோம், தப்புனா தப்பு தான், சரினா சரிதான். இது எல்லாமே நம்ம தொடர்ந்து கேள்வி கேட்போம். நல்லதுதான் நல்லதுன்னு சொல்லுவோம், கெட்டதுன்னா மக்கள் சார்பாக கேட்போம். அதுதான் காலை குரல். ஸோ அடுத்து முக்கியமான செக்மெண்ட் நம்ம தொடர்கதை. போன செப்டம்பர் 27ஆம் தேதி தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் ஒரு கருப்பு நாள். கரூர் வேலுச்சாமிபுரத்தில் விஜயோட தேர்தல் பிரச்சார கூட்டத்துக்கு நம்ம முதலமைச்சர் வந்த மக்கள் கூட்ட நெரிசலில் சிக்கி 49 பேர் உயிரிழந்தாங்க. அந்த சம்பவம் கட்சி மட்டும் இல்லை, தமிழ்நாடு அரசியலுக்கு ஒரு ஆழமான வடு. அந்த கேஸ் இப்போது என்ன நிலையில் இருக்குது? வழக்குகள் விசாரணையில் இருக்குது. நேற்று வெளியான தகவல் படி முதல்வரான பிறகு முதல் முறையாக ஜூலை 2வது வாரத்தில் விஜய் கரூர் செல்ல போகிறாரு. அந்த 49 குடும்பங்களையும் ஒரு மைதானத்தில் நேரடியாக சந்தித்து ஆறுதல் சொல்லி நிவாரணம் வழங்க போகிறாரு. குடும்பத்தோட விவரம்லாம் சேகரித்து அவங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரிவிக்கிற வேலை இப்போ முதற்கட்டமாக நடந்துகிட்ருக்கு. சம்பவம் நடந்த 3வது நாளே நிச்சயமாக உங்களை நேரில் சந்திப்பேன்னு விஜய் சொல்லியிருந்தார். அந்த வாக்கை இப்போது நிறைவேற்ற போகிறாரு. அந்த குடும்பங்கள் இதுக்கும் விஜய்க்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லியிருந்தாலும் ஒரு தலைவராக அந்த குடும்பங்களை நேரில் சந்தித்து ஆறுதல் சொல்கிறது ஒரு கடமை. ஒரு குழந்தையை, ஒரு தாயை, ஒரு கணவனை இழந்த அந்த 49 குடும்பங்களுக்கு பணம் ஒருபோதும் ஈடாகாது. ஆனால்
ஒரு தலைவரோட நேரடி சந்திப்பு, ஒரு ஆறுதல் வார்த்தை, அது அவங்க வலிக்கு கொஞ்சமாவது மருந்து கொடுங்க. ஸோ அந்த சந்திப்பு எப்படி நடக்குது, அதுக்கப்புறம் என்ன நடவடிக்கை வரும்னு நம்ம தொடர்ந்து கவனிப்போம். இதுதான் இன்றைய தொடர்கதை. உறவுகளே, அனைத்து செய்திகளையும் 15 நிமிஷத்துக்குள்ளே சொல்லி முடிச்சுட்டு நினைக்கிறேன். எந்த பக்கம் சாயாமல் அழகாக அவங்க மாதிரி கொண்டு வந்து சேர்த்துட்டேன். அதே மாதிரி முழுசாக வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா இது வரைக்கும் அவங்க எல்லாருக்குமே என்னுடைய ஸ்பெஷல் தேங்க்ஸ். ஒரு முக்கியமான விஷயம் என்னுடைய உறவுகிட்ட நான் சிம்பிளாக முடிச்சிட்றேன். சாரி, போயிடாதீங்க. அதாவது நம்மளுடைய அரசியல் மேலை நிகழ்ச்சி நம்ம எப்போவுமே வந்து ஈவினிங் 5 மணிக்கு போடுவோம். அதாவது இன்றைக்கி சாயந்தரம் அடுத்த வீடியோ இல்லையா? ஆனால் நானும் எப்படியாவது ஒரு 5-6 மணிக்குள்ளே போடணுன்னு பார்க்குறேன். டிலே ஆகிடுது, ஏதாவது ஒன்று டிலே ஆகிடுது, கண்டென்ட் எடுக்க டிலே ஆகிடுது, எடிட் பண்ண ஏதாவது வந்துடுது. ஸோ நேற்று வீடியோ போடுறதுக்கு நைட்டு 8 மணி ஆகிடுச்சு. சஜஷன் வீடியோவில் போட சொல்கிறேன், அந்த வீடியோ மறக்காமல் பார்த்துருங்க. அது இப்போ மேட்ரு கிடையாது. இப்போ அந்த வீடியோ பார்த்து ஹைப் பண்ணுறேங்க, லைக் பண்ணுறேங்க, செம்ம மேட்ரு, செம்ம கண்டென்ட்டு, அதை பார்த்துங்க. ஆனால் நான் கேட்க வந்தது என்னன்னா, எப்பவும் போல் காலைல 6 மணிக்கு ஒரு வீடியோ போட்டு சரிங்களா, இன்றைக்கி ஃபுல்லாக நடந்த விஷயங்களை நம்ம அப்சர்வ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே மதியானம் 12 மணிக்கு ஒரு மெயின் வீடியோ நான் போட்டுறேன். அதாவது காலை 6 மணிக்கு மதியம் 12 மணிக்கு சரிங்களா. ஸோ நாங்கள் வந்து அன்றைக்கி நடக்கிற விஷயத்த ஃபுல்லாக பேசி அன்றைக்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு செகண்ட் வீடியோ போடலான்னு பிளான் பண்ணுறோம். ஆனால் நேரத்துக்கு ஏற்றது சேர்க்க முடியல, நிறைய பேர் அதனால் பார்க்க முடியல. அதனால் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே பேசி முடிச்சுட்டு நெக்ஸ்ட் டே 12 o'clock உங்களுக்கு அந்த வீடியோ வந்து நாங்கள் போடலான்னு இருக்கோம். இப்போ ஏன் நான் இதை உங்கள்கிட்ட சொல்கிறேன், இதை ஏன்டா என்கிட்ட சொல்கிறேன், எப்பாவது போடுத்தோடா அப்படின்னா சொல்லாதீங்க உறவுகளே, ஏன்னா உங்களுக்காக தானே போடுறோம். ஸோ நீங்கள் சஜஸ்ட் பண்ணுங்கள். டெய்லி காலை குரல் முடிஞ்ச உடனே மதியம் 12 மணிக்கே நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி போடுங்க. எந்த டைம் ஓகேனா அது சொல்லுங்கள். இல்லை லேட்டானாலும் பரவாயில்ல, ஈவினிங் 8 மணி ஆனாலும் பரவாயில்ல, வீடியோ போடுங்க. ஸோ எனக்கு சஜஸ்ட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த பண்ணுறது எல்லாமே உங்களுக்காக தான். நீங்கள் சொல்லுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள், மறக்காமல் சொல்லுங்கள், நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன் உறவுகளே. ஸோ எப்பவும் போல உறவுகளால் நான், உறவுகளுக்காக நான், உங்கள் சிபி நவீன். இது டைம்ஸ் ஆஃப் ரிப்பப்ளிக் நியூஸின் காலை குரல். இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஸோ மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள், அதை ஃபாலோ பண்ணி நான் அந்த டைமிங் கரெக்டாக மேட்ச் பண்ணி உங்களுக்கு வீடியோ கரெக்டாக போட்டுடுறேன். லவ் யூ ஆல், டேக் கேர், பாய்.